அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நடிகார்களே, நாம் வாழக்கூடிய இந்திய தேசம் அது விடுதலை பெற்று 79 ஆண்டுகளை கடந்து 80வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய தேசம் விடுதலை பெற்ற அந்த நாளை கொண்டாடக்கூடிய, அந்த விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நடைமுறை பல்வேறு நாடுகளிலும் கடைபிடிக்கப்படுகிறது. அதே போன்று நம்முடைய தேசத்திலும் நாளைய தினம் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது. இந்த சுதந்திரம் என்பது இந்த தேசத்துல இதற்காக வேண்டி பாடுபட்ட பலதரப்பு மக்கள், பல சமுதாய மக்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் போன்ற பல சமுதாய மக்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டிருந்தாலும் கூட அதிக அளவில் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் பாடுபட்டிருக்கிறார்கள். இது நாம விரும்பினே சொல்லல, முஸ்லிமா இருக்கவங்களுக்காக வேண்டி சொல்லவில்லை. 1970 ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் என்று போட்டப்பட்ட, அரசியல்வாதி என்று போட்டப்பட்ட குஷ்வந்த் சிங் அவர் எழுதிய அவருடைய அந்த பத்திரிகைகளை இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக பாடுபட்டவர்கள் யாரும் சொன்னா இஸ்லாமியர்கள் என்கின்ற செய்தியை பதிவிடுகிறார். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள், உடலால் அர்ப்பணித்தவர்கள், உயிரை அர்ப்பணித்தவர்கள், பொருளாதாரத்தை அர்ப்பணித்தவர்கள், பல்வேறு சொத்துக்களை இழந்தவர்கள், இப்படி இந்த தேசத்திற்காக வேண்டி அர்ப்பணித்த முஸ்லிம்களுடைய தியாக வரலாறுலாம் மறைக்கப்பட்டு இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை இந்த தேசத்தில் என்ன அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறதுனா, அதாவது துரோகிகள் எல்லாம் தியாகிகளாக காட்டப்பட்டு, தியாகிகள் எல்லாம் துரோகிகளாக காட்டப்படக்கூடிய ஒரு நிலை மாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கும். அப்படிதான் நீங்க மக்கள் ஆக்கிட்டாங்க. எனவே இப்படிப்பட்ட தருணத்துல நாம இந்த தேசத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டவர்கள், நாங்கள் இந்த தேசத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் என்கின்ற செய்தியை பறைசாட்டக்கூடிய வகையில இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை சமுதாய மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த தேசத்திற்காக வேண்டி பாடுவது மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் ஒரு குடிமகனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கும் நாங்கள் உயிரை கொடுப்போம் என்பதை பறைசாட்டக்கூடிய வகையில் தான் பல்வேறு நலப்பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டிலும் சுதந்திர தினம் அன்னைக்கு நாம இரத்த தான முகாம் நம்ம நடத்துவோம். இரத்த தான முகாமை அன்னைக்கு நடத்துவோம். சில ஆளுக்கு கேட்பாங்க, எப்பலாம் நடத்தலாம், அதுக்கு அன்னைக்கு ஒரு நாளை தேர்வு செய்யுங்க, அது விதத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலக காரியம், இது மார்க்க காரியம், விவாதத்து கிடையாது. அந்த செயல் நன்மைக்குரியதை மாற்றுக்கிறது இல்லை. இந்த தினத்தில் நாம் செய்வது எதற்காக சொன்னா, இந்த தேசத்திற்காக எங்களுடைய பாட்ட உயிரையே தியாகம் செய்தால், அது போன்ற ஒரு பிரச்சனை வந்தால், நாளை இது போன்ற வேறு ஒரு நாட்டவர் இந்தியாவை கைப்பற்றுவதற்காக வேண்டி வெள்ளையர்கள் போல வந்தால் நாங்களும் எங்கள் உயிரை இழப்போம் என்பதை தாண்டி இந்த தேசத்தில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கூட எங்கள் பாதிப்பாக நாங்கள் உணர்வோம் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பு உணர்வை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் தான் தொடர்ச்சியாக இந்த இரத்த தான முகாம் நம்ம நடத்துறோம். குறிப்பாக இது போன்ற சேவைகள் இருக்கிற, இது வந்து அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சேவை. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யார் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைக்கிறார், ஒரு சமூகத்தை வாழ வைத்ததற்கு சமம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், இது போன்ற இந்த சமுதாய பணிகளை தொடர்ச்சியாக இந்த ஜமாத் செய்து வருகிறது. அதிலும் சொல்வதென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும், அதாவது உலக குருதி குறையாளர்கள் தினம் அப்படின்னு நடத்துவாங்க. குருதி குறையாளர்கள் தினம். அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஜிஹெச்ல இருந்து கலெக்டர்லாம் வந்து என்ன செய்வாங்க, அதிகமாக இரத்த தானம் செய்தவர்களுக்கு சீட்டு வழங்குவாங்க, விருது கொடுப்பாங்க. இதுல ஒவ்வொரு தடவையும் நம்முடைய